எங்க வீட்லயும் சேம் ஸ்டோரி. எங்க அம்மா எங்க அப்பாக்காக கடைசி நிமிஷம் வரைக்கும் போராடினாங்க. கடைசி நிமிஷம் வரைக்கும் எங்க அம்மா போராடினாங்க. சரியா? கடைசி எங்க அப்பா இறந்த பிறகு எங்க அம்மாவே விமர்சிச்சாங்க சொந்த பந்தம்லாம். நீ கொன்னுட்ட, நீ கொண்டு போய் கொன்னுட்டேன்னு. அவருடைய கெட்ட பழக்கம், அவர் சிந்தனை இல்லாம செய்த ஒரு தவறுக்கு எங்க அம்மா என்ன தப்பு செஞ்சாங்க? ஓகே, இதை நான் ரொம்ப நாள் பேசணும்னே இருந்தேன் எங்க அம்மாக்காக. பட் நான் தள்ளி தள்ளி போட்டுட்டு இருந்தேன். இப்ப என்னோட அக்காக்காவும் அம்மாக்காவுமே பேசிக்கிறேன். எங்க அம்மாக்கு 71 வயசு. எங்க அப்பா இறந்ததுல இருந்து எங்க அம்மா பொட்டு வைக்கிறது இல்ல. நாங்களாம் வெரி மாடர்ன். எங்க அம்மாட்ட நாங்க திருப்பி சொல்லுவோம், எங்களால உன்னை பொட்டு இல்லாம பார்க்க முடியல, தயவுசு பொட்டு வைன்னு சொல்லுவோம். எங்க அம்மா வைக்க மாட்டாங்க, விபூதியை மட்டும் தான் பூசிட்டு இருப்பாங்க. எங்க அம்மாக்கு அது விருப்பமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அது பண்றதுக்கு. ஆனா எங்களுக்கு எங்க அம்மா அந்த கோலத்துல பார்க்க எங்களுக்கு இஷ்டம் இல்ல. அப்பா இருக்காரோ இல்லையா, தைரியமா வை. அன்னைக்கு கூட இயக்குனர் மகேந்திரன் அவர்களோட நேர்காணல பார்த்தேன். அவருடைய மனைவிக்கும் எங்க அம்மாக்கும் ஒரே வயசுதான். பாரு, அந்த அம்மா தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய இயக்குனரோட மனைவி, அவங்களே பொட்டு வச்சிருக்காங்க. இது என்ன சமுதாயம் என்ன தப்பா சொல்றது? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. மிகப்பெரிய இயக்குனரோட மனைவியே பொட்டு வச்சுட்டு வரும்போது நீ எதுக்கு நீ பொட்டு வைக்கிறதால என்ன பிரச்சனை எல்லாம் கேட்பேன். என்ன பிரச்சனை? உங்களை மாதிரி இருக்க சமுதாயம் தான். எங்க அம்மா நல்ல புடவை கட்டிக்கிட்டு, ஏன்னா ஒரு திருநங்கையோட தாய், என்கிட்ட இருந்து எல்லா நல்லபடியும் அம்மா கிடைக்கும். சோ நல்ல சாரி கட்டிட்டு அப்பா இறந்த பிறகு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாங்கன்னா கேடுகட்ட பொம்பளைங்க போன் பண்ணி, அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தீங்கல்ல, நல்ல சாரி கட்டியிருந்தீங்க, உங்க சாரியை பத்தி நிறைய பேர் பேசினாங்க அப்படின்னு சொல்லிடுவாளுங்க. எங்க அம்மா உடனே நான் சொன்னேன் பாத்தீங்களா, உங்களோட நல்ல சாரி கட்டிட்டு போனதுக்கே எனக்கு போன் பண்ணி ஒரு மாதிரி நாசுக்கா சொல்றாங்க, புருஷன் சத்த நீ எதுக்கு நல்ல சாரி கட்டுறேன்னு. சோ நீங்க பொட்டு வைக்க சொல்றீங்க, இது எங்க போய் முடியும் தெரியுமான்னு எங்க அம்மா கேக்குறாங்க. என்ன சமுதாயம் நீங்கெல்லாம்? ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கை இல்லையா? ஒரு பெண் சந்தோஷமா இருக்க கூடாது? ஒரு பெண்ணுக்குன்னு தனிப்பட்ட எதுவுமே கிடையாதா? இதுக்கு தாங்க பெண்ணியம் பேசுறோம். இந்த சின்ன விஷயத்துல தான் ஆரம்பிக்கிறோம். ஒரு இறப்புல கூட பெண்ணைத்தான் விமர்சிக்கும். ஒரு இறப்புல கூட பெண்ணைத்தான் அவமானப்படுத்துறீங்க. பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் பெண் தான் இழிவுபடுத்தப்படுறா. இதுக்குத்தான் ஃபெமினிசம். ஆண்களை புரிஞ்சுக்கங்க, இதுக்குதான் நாங்க ஃபெமினிசம் வேணும்ன்றோம். புரியுதா? நாங்க சிகரெட் குடிக்கவோ தண்ணி அடிக்கவோ ஜீன்ஸ் போடவோ கேட்கல. இந்த விமர்சனங்கள் சின்ன சின்ன விஷயத்துக்கும் அவமானப்படுத்தக்கூடிய பெண்களுக்காகத்தான் இந்த குரலை கொடுக்கிறோம் நாங்க. ஒரு நிமிஷம் அந்த அக்காவை உங்க அக்காவை நினைச்சு பாருங்க. 42 வயசுன்றது வயசே கிடையாது. இதுக்கப்புறம் எவ்வளவு ஆண்டுகள் அந்த அக்கா தனிமையில் இருக்கணும். உங்க விமர்சனங்களை கொஞ்சம் ஒதுக்குங்க. முடிஞ்சா இரங்கலை காட்டுங்க. இல்லைன்னா ஒண்ணுமே சொல்லாம மௌனிங்க. இறப்பு வீட்டுல யாரையும் யாரும் காயப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிறேன். சரியா? இதை நான் எங்க அக்காக்காக கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.